ஒரே நிமிஷம். இந்த LinkedIn ஸ்கேம பார்க்கலாமா? Deloitte is hiringன்னு ஒரு போஸ்ட். இப்பதான் விஷயமே. லைக் அண்ட் கமெண்ட் இன்ட்ரஸ்டட் சோ தட் யூ கேன் ரீச் ஜாப் சீக்கர்ஸ். இது இல்லாம இமெயில்னு கமெண்ட் பண்ணா அசைன்மென்ட் லிங்க் அனுப்புறாங்களாமா. அடிஷனலி அப்ளை லிங்க்னு வேற ஒண்ணு குடுத்திருக்காரு. இது ஏன் சுத்தமான ஸ்கேம்னு தெளிவா சொல்றேன். லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. பிரச்சனையே என்னன்னா, நம்ம கிராஜுவேட்ஸ் நம்மளே இது ஸ்கேம்னு தெரியாம அங்க இன்ட்ரஸ்டட் இமெயில்னு கமெண்ட் பண்றத பார்க்க கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அது ஸ்டாப் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே டே டு டே பேசிஸ்ல நிறைய அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு 2 ரீசன் தான். ஃபர்ஸ்ட் ஒன், அவங்க போடுற போஸ்ட் எல்லாம் நிறைய பேர் பார்க்கணும், வியூஸ் கவுண்ட் அதிகமாகணும். அதுக்காக தான் நம்மள கமெண்ட் பண்ண சொல்றாங்க. செகண்ட் ஒன், நம்ம கொடுக்குற இமெயில் ஐடிஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றாங்க. அந்த டேட்டா கலெக்ஷனை அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்கு வித்துடலாம். ஸோ தட் நம்மளுக்கு அன்வான்ட் இமெயில்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். இவங்க எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஸ்டெப் போயிட்டு நம்ம கமெண்ட்டுக்கு கீழேயே சம்மந்தமே இல்லாம வேற ஒரு ஜாபை கொடுத்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஜஸ்ட் டோட்டலி அன்ப்ரொஃபஷனல். இது இன்னும் முடியல. இது வரைக்கும் இவனுங்க பண்ண கோல்மால்லாம் பத்தாதுன்னு அப்ளை லிங்க்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, அதை கிளிக் பண்ணா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அது ஒரு அஃபிலியேட் நெட்வொர்க் லிங்க். இது கிளிக் பண்ண வேற அட்வர்டைஸ்மெண்ட் வெப்சைட்ஸ்க்கு போயிட்டே இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் நம்ம போக வேண்டிய வெப்சைட்டுக்கு போகாது. ஸோ இந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே ஃபேக்கான ஜாப் போஸ்ட். இது ஃபேக்குன்னு தெரிஞ்சு இக்னோர் மட்டும் பண்ணிட்டு போகாம ரிப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்மள மாதிரி மற்றவங்க அஃபெக்ட் பண்ணாம பார்த்துக்க முடியும். இது எப்படி ஃபேக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு கேப்ஷன்ல போட்டுருங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம எப்போ மீட் பண்ணுவோம்னு தெரியல. முடிஞ்சா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ராகேஷ்.